சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ எதை என்னிடம் கேட்டாலும் அதை தருவது என் கடமை தானே. ஆனால் என் குழந்தையோ வாழ்க்கையையே கேட்கிறாய். நீ உயிரில்லாத பொருளை தொலைத்திருந்தால் உடனே அதை வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் நீ தொலைத்தது உயிருள்ள பொருள், விலைகள் மதிப்பில்லாத ஒரு பொருள். வழிகள் தெரிந்த உன் உறவு கேட்டால் நீ வேண்டுமானால் மறந்து விட்டாய். ஆனால் உன் வார்த்தையை பேசிய உன் துணை அதை மறக்க முடியாமல் குற்ற உணர்வால் துடிக்கிறாய். அவகாசம் கொடுக்க வேண்டும் அல்லவா? அந்த குற்ற உணர்வால் தவித்துக் கொண்டிருக்கிறார். அதைத்தான் நானும் அமைதியாக இருக்கிறேன். அது வெளிக்காயமாக இருந்தால் மருந்து போட்டு ஆற விடலாம். ஆனால் அது மனக்காயம். அது ஆற கால அவகாசம் வேண்டும் குழந்தையே. உங்களுக்குள் நடந்த விவகாரத்தில் அவர் அவசரப்பட்டு விட்ட வார்த்தை அன்பை உன் மனதை குத்திவிட்டது. இதற்குத்தான் நான் கூறினேன், யாராக இருந்தாலும் சொல்லை கட்டுப்படுத்த வேண்டும் என்று. யாரும் காதில் கூட வாங்கிக் கொள்ளவில்லை. உன் துணைக்கு உன் நினைவு வரும்பொழுது அந்த வழிகள் நிறைந்த வார்த்தைகள் தான் நினைவு வருகிறது. அந்த நினைவுகள் மறுக்கவும் முடியவில்லை. நீ காத்திருப்பது அவசியமே. ஒரு சில நேரம் உன் துணை அதை மறந்து உன் நினைவு வரும்பொழுது அவருடன் இருப்பவர்கள் எரியும் தீயில் எண்ணெய் ஊற்றுவதைப் போல திரும்ப திரும்ப அந்த நினைவுகளை ஞாபகப்படுத்தி விடுகின்றன. உடனே அவர் மனம் மாறி விடுகிறது. அதனால் முதலில் மாற்ற வேண்டியது உன் துணை அல்ல, அவருடன் இருக்கும் இரக்க குணம் இல்லாத அந்த மனித மிருகங்களை. எப்பொழுதும் ஒரு உறவின் இடையே ஒருவர் வருவதற்கு நீ இடம் கொடுக்காதே. எப்பொழுதும் ஒரு உறவும் இடையே ஒருவர் வருவதற்கு நீ இடம் கொடுக்காதே. அது யாராக இருந்தாலும் சரி, ஏன் நண்பனாக இருந்தாலும் சரி, உன் உறவாக இருந்தாலும் சரி, யாரையும் இடையில் விடாதே. அனைவரும் உன் முன் நீங்கள் இருவரும் பேசினால் அவர்கள் உள்ளே வந்து தளர்ந்து விடுவார்கள். அதனால் இனிமேல் உன் துணை உன்னோடு வந்ததும் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உன் சாயப்பா சொல்வதை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாதே. இனி வரும் நாளில் நீ விழிப்புடன் இருந்து உன் துணையை நீ யாரிடமும் விட்டு கொடுக்காமல் நீ வாழ வேண்டும். இது என் அன்பு கட்டளை. சிறிது காலம் காத்திரு. இத்தனை காலம் நீ கடந்து விட்டாய், இன்னும் சிறிது தூரமே. அதையும் மன தைரியத்தோடு நீ கடந்து விட்டால் உன் துணையின் இருப்பிடம் வந்துவிடும். அவரோடு சேர்ந்து நீடோடி நீ வாழ்வாய். உன் எதிர்காலத்தை நான் அறிவேன். அதனால் தான் இவ்வளவு உறுதியோடு நான் உன்னிடம் கூறிக்கொண்டிருக்கிறேன். தைரியமாக காத்திரு. உன் துணையின் மனதை நிச்சயமாக மாற்றி உன் கரங்களில் அவரை சேர்ப்பேன். இந்த சாயப்பாவை நம்பு. காலதாமதமானாலும் இந்த காரியத்தை நான் நடத்தி கொடுப்பேன். இது என் மீது ஆணை. உன் சாயப்பா சொல்வதை கேட்டு அமைதியாக இரு. அந்த நேரம் வெகு தூரத்தில் இல்லை. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.